எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூவாக படிக்க வர டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. குரூப் 1 அப்படிங்கும்போது நீங்கள் ஜிஎஸ் தான் முழுக்க படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போது டே வைஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பாலிட்டிலேருந்து ஆரம்பிங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி, ஜியாகிரஃபி இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி பிளான் வந்து கம்பல்சரி போடணும். அது எந்த மாதிரி போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒரே சப்ஜெக்ட், ஏன்னா 2 விதமாக படிப்பாங்க. ஒரே சப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போவாங்க. இல்லை அப்படின்னா 2 சப்ஜெக்ட் ஒரு 4 hours ஒன்று 2 hours ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து படிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இது 2 விதமான சப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரி டெய்லி நீங்கள் படித்தாகணும். அது கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ பாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 days வந்து பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, மதிய டைமில் வந்து மேக்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாலிட்டி மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 hours 3 hours படிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப ஓவராக படிக்காமல் அந்த லிமிட்குள்ளேயே, அந்த பார்டர் லைனுக்குள்ளேயே நம்ம படிப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு எந்த சப்ஜெக்ட்னா எடுத்துக்கங்க. ஒரே சப்ஜெக்டாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 2 சப்ஜெக்டாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 3 hours ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை முடிச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸ் பாருங்கள். மறுபடியும் அடுத்த டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூடியூப் மூலியமாவோ இல்லை ஏதாவது கைட், ஏகப்பட்ட கைட் மார்க்கெட்டில் இருக்குது, அதை ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.